Dear friends, good evening, ma. Good evening. Good evening, all of them. Good evening. ஸோ உங்கள் வீடியோ குவாலிட்டி வந்து 720pல மாற்றிக்கோங்க. தட் இஸ் மஸ்ட். வீடியோ குவாலிட்டி 720pல மாற்றிக்கோங்க. All of you listen me. You have to change your video quality 720p. That is must. Already we have conducted few more live sessions. That sessions has conducted 10th, 11th, 12th standards. Already we have completed in 12th standard Differential Calculus Part 1, Part 2, Part 3. 3 parts have discussed some problems about tangents and normals. எல்லாரும் வீடியோ லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ், வேறு ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் உங்கள் வீடியோ லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து இந்த டேஞ்சன்ஸ் அண்ட் நார்மல்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 3 பார்ட் போட்டிருந்தோம். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒன் செகண்ட் லிசன். இப்போ எப்படி பண்ண போகிறோம்னா, இப்போ செல்ஃபி மூடில் இருக்க கேமராவை வந்து பேக் சைடு திருப்பி வச்சுருவேன் நான் கேமராவை. கிளாஸஸ் எப்பயும் போல் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த பர்டிகுலர் சம்ஸில் ஏதாவது டவுட்ஸ்னால் அந்த சம் முடித்த பிறகு நான் மெசேஜ் எடுத்து பார்த்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் சம் நடத்துகிறேன். அந்த சம்மில் டவுட்ஸ் எது இருந்தால் அந்த சம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு அதில் உள்ள டவுட்ஸ் வந்து நான் 1 by 1 கிளியர் பண்ணுவேன். உங்கள் டவுட்ஸை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு இந்த சம் புரியலை, இந்த டாபிக் புரியலை, இந்த சம் எப்படி போட்டிங்கன்னு தெரியல, இந்த சம் இந்த ஸ்டெப்பில் எனக்கு புரியலை அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் அதை மென்ஷன் பண்ணலாம். ஸோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் என்ன செய்வேன், உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சம்மை நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணி கொடுப்பேன். ஹேவ் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டுட்? ஒரு 5 minutes வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் பேக் கேமரா மாற்றி நான் சம்ஸ் போட ஆரம்பிச்சிடுவேன். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். All of you listen me. உங்களோட லைவ் செஷன்ஸ் வந்து
அட்டன் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமில் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. மொபைல் அந்த பர்டிகுலர் டைமில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். நீங்கள் மொபைலில் வந்து அன்வான்டாக சில விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுனால நல்ல விஷயங்களுக்கு அதை பயன்படுத்த முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு மொபைல் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக ஸ்டடீஸ் ஓரியன்டாக யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு ஸ்டடீஸ் பர்பஸ்க்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது ஓகே? Shall I change the camera position? Shall I change the camera position? செல்ஃபி மோடில் இல்லாமல் பேக் கேமராவுக்கு நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு சம் முடிஞ்ச உடனே நான் கமெண்ட் எடுத்து பார்த்து இந்த சம் புரியலன்னா கிளியர் பண்ணி கொடுப்பேன். இல்லை ஓவராலாக அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் கமெண்ட்டில் போடுங்க. லைவ் சாட்டில் மட்டும் போட வேணாம், கமெண்ட்லேயும் போடுங்க. கமெண்ட்டில் வந்து எந்த சம் உங்களுக்கு புரியலை, எந்த சம் ரீடீச் பண்ணுறது இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கிளாஸில் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போய்க்கலாம். ஓகேவா? Shall I change the camera position, ma? The time is 8:15. Shall I change? Okay. ஓகே, லிசன். ஸோ ஆல்ரெடி நம்ம டேஞ்சன்ஸ் அண்ட் நார்மல்ஸில் வந்து சில டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஸ்லோப்பு ஒரு பாயிண்ட் கொடுத்தா ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்னா, ஒரு ஒரு ஸ்லோப் வந்து ஒரு ஸ்லோப் எந்தெந்த சம்மில் தேவைப்படும், 2 ஸ்லோப் எந்தெந்த சம்மில் தேவைப்படும், how to find slope 1 and slope 2, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆங்கிள் between 2 curves பார்த்தோம். இதெல்லாம் நம்ம ஃபைனலாக பார்த்த டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த two curves cuts orthogonally. இந்த டைப் ஆஃப் சம்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த மாடல் ஓரியன்டட் சம்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். the two curves cuts orthogonally. ஆர்த்தோகனலி அப்படின்னாலும், ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னாலும், பெர்பெண்டிகுலர் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். the two curves cuts orthogonally. the two curves cuts right triangle. the two curves cuts perpendicular. இது எல்லாமே என்னது, ஒரே மீனிங் தான். ஸோ இந்த கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா we have to use that formula. m1 into m2 is equal to -1. m1 is a slope of the first curve, m2 is a slope of the second curve. So the two curves cuts orthogonally அப்படின்னா m1 into m2 is equal to -1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடக்கூடிய சம்ஸை மட்டும் இன்றைக்கி கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற சம் என்ன அப்படின்னா, லிசன். ஆல்ரெடி என்னென்ன சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்ன்றது உங்களுக்கு தெரியும். முடித்தது போக மிச்சம் இருக்க சம்ஸை போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 7.17 எடுத்துக்கோங்க. அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அது அடிக்கடி கேட்குறாங்க, பப்ளிக்லேயும் கேட்டிருக்காங்க, மந்த்லி டெஸ்ட்லேயும் கேட்டிருக்காங்க, குவார்ட்டர்லி ஹாஃபர்லி எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க ரிவிஷன்ஸ். அதனால் வந்து அந்த சம் நம்ம இப்போ கண்டிப்பாக சால்வ் பண்ணி ஆகணும். நம்ம ஆல்ரெடி வந்து சாப்டர் 1ல் கிராமர்ஸ் ரூல் மெத்தட் படிச்சிருக்கோம். அதை யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதாவது 2 கர்வ் கொடுத்துருக்காங்க, 2 கர்வ். if the curves ax squared plus by squared is equal to 1 and cx squared plus dy squared is equal to 1,
the two curves cuts orthogonally. அந்த ரெண்டு கர்வுமே ஆர்த்தோகனலா கட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. the two curves cuts orthogonally, product of the slopes is -1. already we have given that formula. இதெல்லாம் சொன்னேன். ரெண்டு கர்வ் வந்து ஆர்த்தோகனலா கட் பண்ணா அதோட ஸ்லோப்ஸை ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் 7.17 இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் ஆஃப் தி டூ கர்வ்ஸ் இஸ் கிவன். ஈக்குவேஷன் ஆஃப் தி two curves is given, that is ax squared plus by squared is equal to 1. Second curve cx squared plus dy squared is equal to 1. இந்த மாதிரி ரெண்டு கர்வ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் தி டூ கர்வ்ஸ் கொடுத்துருக்காங்க. ax squared plus by squared is equal to 1 and cx squared plus dy squared is equal to 1. இப்போ இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டு கர்வுமே ஆர்த்தோகனலா கட் பண்ணுது. அப்படி கட் பண்ணா அதோட கண்டிஷன் 1/a minus 1/b is equal to 1/c minus 1/d அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் நம்ம. அதாவது இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே, இந்த ரெண்டு கர்வுமே கட்ஸ் ஆர்த்தோகனலி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ 1 and 2 கட்ஸ் ஆர்த்தோகனலி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆர்த்தோகனலா கட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படி சொல்லும்போது நமக்கு ரெண்டு கர்வ் கொடுத்தா நமக்கு ரெண்டு ஸ்லோப் தெரியணும், m1 and m2. ஏன்னா the two curves cuts orthogonally அப்படின்னா என்ன கண்டிஷன், என்ன ஃபார்முலா? m1 into m2 is equal to -1. இதுதான் ஃபார்முலா. இதுல m1ங்கிறது ஃபர்ஸ்ட் கர்வோட ஸ்லோப்பு, m2ங்கிறது செகண்ட் கர்வோட ஸ்லோப்பு. அப்ப ரெண்டு ஸ்லோப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல டேஞ்சன்ஸ் அண்ட் நார்மல்ஸை பொறுத்த மட்டும் நம்ம எப்படி ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஒரு கர்வ் கொடுத்துருப்பாங்க y is equal to f of x, ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு கர்வ் ஒரு பாயிண்ட் கொடுத்தா நம்ம ஸ்லோப் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்பபெட்ஸ்ல இருக்குது. இப்போ நியூமரல்ஸ்ல இருந்தா எலிமினேஷன் மெத்தடோ, சப்ஸ்டியூஷன் மெத்தடோ, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடோ இல்லை ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கே எல்லாம் நியூமரல்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம எந்த மெத்தடையுமே யூஸ் பண்ண முடியாது. அதனால நான் என்ன செய்யறேன், கிராமர்ஸ் ரூல் மெத்தட், அந்த மெத்தடை செலக்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்றோம்ல, அது எதுக்கு? ஸ்லோப் கண்டுபிடிக்க. ஏன்னா ஸ்லோப் m is equal to dy by dx at x1 y1ங்கிறது தான் ஃபார்முலா. கொடுத்துருக்க கர்வை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதில் பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணணும், அதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ நமக்கு பாயிண்ட் வந்து தேவை. பாயிண்ட் வந்து இது ரெண்டையும் சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்பபெட்ஸில் இருக்கு, நியூமரல்ஸாக இல்லை. அதனால சால்வ் 1 and 2 அதை பண்ணணும். சால்வ் பண்ணால் நமக்கு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் என்னன்னு தெரியாதனால நம்மளா ஒரு பாயிண்ட் வச்சுக்கிடுவோம். லெட் x1 y1 be a point of intersection. பாயிண்ட் நமக்கு தெரியாதனால x1 y1 பாயிண்ட்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். அப்ப என்ன அர்த்தம்? x1 y1 be a point of intersection, அதோட மீனிங் என்ன? இந்த பாயிண்ட் வந்து இந்த ரெண்டு கர்வ் மேலே பாஸ் ஆகுது, அதான் அதோட மீனிங். x1 y1ங்கிற பாயிண்ட் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 இது ரெண்டு கர்வ் மேலையும் பாஸ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலாக x1 போடணும், ஒய்க்கு பதிலாக y1 போடணும். ஸோ a x1 ஸ்கொயர்டு b y1 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 1. c x1 ஸ்கொயர்டு பிளஸ் d y1 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 1. பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக x1 போடுறோம், ஒய்க்கு பதிலாக y1 போடுறோம், போட்டாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னா, கிராமர்ஸ் ரூல் மெத்தட். நம்ம ஆல்ரெடி சாப்டர் 1ல படிச்சிருக்கோம். அதுல என்ன படிச்சிருக்கோம்னா, டெல்டா இஸ் ஈக்குவல் டு என்னது? a b c d, இதுதான் டெல்டா. x1 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ac, y1 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் bd, இதுதான் டெல்டா. ஸோ டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்றேன், கிராஸ் மல்டிப்ளை பண்றேன், AD minus BC, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு டிட்டர்மினன்ட், ஒரு 2x2 ஆர்டர்ல இருக்க டிட்டர்மினன்ட் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்து பாருங்க, கிராமர்ஸ் ரூல் மெத்தட்ல
டெல்டாவோட வேல்யூ வந்து நமக்கு கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 வரணும். நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் தான் போட முடியும். ஸோ ஏடி மைனஸ் பிசி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ டெல்டா x1 ஸ்கொயர்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். டெல்டா x1 ஸ்கொயர்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். டெல்டா x1 ஸ்கொயர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஆக்சுவலாக கிராமர் ஸ்கூல் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? டெல்டா எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், டெல்டா ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அங்கெல்லாம் கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸ் ஒய் அந்த மாதிரி இருக்கும். எக்ஸ் ஒய் 2x + 3y இஸ் ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்கும். அங்கே எக்ஸ் இருக்கனால டெல்டா எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். இங்கே x1 ஸ்கொயர் இருக்கனால டெல்டா x1 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். டெல்டா x1 ஸ்கொயர் எப்படி எழுதணும் அப்படின்னா, x1 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர், இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y1 ஸ்கொயர். x1 டெல்டா x1 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது x1 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூவை எடுத்து போடணும். 1 1 இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. y1 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறணும். இப்போ இன்கேஸ் டெல்டா y1 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இருந்தால் y1 ஸ்கொயர்ல இருக்க வேல்யூக்கு பதிலாக 1 1 போட வேண்டியது வரும். நம்ம அடுத்து பண்ணுவோம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. d minus b, that is what? Delta x1 square, delta x1 square. Next பாத்தீங்கன்னா delta y1 square, delta y1 square find out பண்றேன். delta y1 squareனா y1 square ஓட கோஎஃபிஷியன்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூ எடுத்து போடுறோம். இதுதான் கிராமர் ஸ்கூல் மெத்தட். நம்ம இப்படி தான் ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ டெல்டா y1 squared is equal to a minus c. இதை கிராஸ் பண்ணனது a minus c. இதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்? x1 ஸ்கொயரோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறணும், y1 ஸ்கொயரோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஸோ x1 ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? டெல்டா x1 ஸ்கொயர்டு பை டெல்டா. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் கிராமர் ஸ்கூலில். x கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? டெல்டா x பை டெல்டா. y கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? டெல்டா y பை டெல்டா. இங்க மாதிரி இங்க எக்ஸுக்கு பதிலாக இங்கே x1 ஸ்கொயர் இருக்கனால டெல்டா x1 ஸ்கொயர்டு பை டெல்டா, y1 ஸ்கொயர் இருக்கனால டெல்டா y1 ஸ்கொயர் பை டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ x1 ஸ்கொயர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? பை அப்ளையிங் we can apply the Cramer's rule. So what about delta x1 squared d minus b? What about delta ad minus bc? ad minus bc இதுதான் x1 ஸ்கொயரோட வேல்யூ. இதே மாதிரி y1 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். y1 squared is equal to delta y1 squared by delta. What about delta y1 squared? A minus c by ad minus bc. இதுதான் வந்து என்னது? டெல்டா y1 squared. அப்போ கிராமர்ஸ் ரூலை அப்ளை பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? x1 ஸ்கொயரோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், y1 ஸ்கொயரோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். x1 ஸ்கொயரோட வேல்யூ வந்து d minus b by ad minus bc. y1 ஸ்கொயரோட வேல்யூ வந்து a minus c by ad minus bc. ஸோ இப்போ இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை எழுதிட்டு கூட எழுத வேணாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அப்புறம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ நம்ம அப்லோடும் பண்ணுவோம். லைவ் செஷன்ஸ் முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு எடுத்து நீங்கள் காப்பி பண்ணிக்கிறலாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறலாம். இப்போ நோட்ஸ் எடுக்குன்ற அவசியம் இல்லை, சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் போதும். இப்போ டெல்டா x1 ஸ்கொயர்ட் டெல்டா y1 ஸ்கொயர்ட் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? இந்த ஏரியாவில் யாருக்காவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதை கிளியர் பண்ணிவிட்டு நான் அதை ரப் பண்ண போகிறேன், அழிச்சிட்டு எழுத போகிறேன். இப்போ நான் நடத்துனதில் ஏதாவது டவுட் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் x1 y1 வச்சோம் அப்படின்னா, ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கர்வும் ஒரு பாயிண்ட்டும் வேணும். அந்த பாயிண்ட் வந்து இல்லாததுனால நம்மளாம் நினச்சிக்கிறோம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் x1 y1 சொல்லி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் அந்த x1 y1ங்கிற பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ அந்த பாயிண்ட் x1 y1 பியை அந்த x1 y1ங்கிற பாயிண்ட் வந்து அந்த ரெண்டு ஈக்குவேஷன் மேலேயும் பாஸ் ஆகுது. அதனால நம்ம என்ன செய்கிறோம்? இந்த x1 y1 அந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக x1 ஸ்கொயர்டுன்னு போடுறோம், ஒய்க்கு பதிலாக y1 ஸ்கொயர்ட் போடுறோம். போட்டுட்டு கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அடுத்து டெல்டா x1 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அடுத்து டெல்டா y1 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபைனலாக x1 ஸ்கொயர் அண்டு y1 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். Have you all are understood ma? Any doubts ma? No force sir. What is this? Where is no force sir? Pet lever. No force sir means what ma? Understood sir. Okay, okay.
wrongly typed pet lover. What about remaining? Any doubts? So x1 squared oda value வந்து d minus b by ad minus bc. y1 squared oda value வந்து delta y1 squared by delta, that is a minus c by ad minus bc. ad minus bc. Okay va? Shall I rub this? Shall I rub this ma? Shall I rub this? Okay. பாருங்க, இது வரைக்கும் அழிச்சுக்கிறோம். இப்போ x1 ஸ்கொயர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, y1 ஸ்கொயர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு கர்வ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு கர்வுக்கும் நம்ம ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் m1. ஃபைண்ட் m1. m1க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கர்வ் எடுத்துக்கிறணும். ஃபஸ்ட்டு கர்வ் என்னது? ax ஸ்கொயர்ட் ப்ளஸ் by ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஃபஸ்ட்டு கர்வ் எடுத்துக்கோங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஏன்றது கான்ஸ்டன்ட் ப்ராடக்டாக இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, பியும் கான்ஸ்டன்ட் ப்ராடக்டாக இருக்குது. ஒய் ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு dy by dx ஆர் y dash. 1 is a constant. கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலாஸ்லாம் நம்ம 11th படிக்க வச்சுருக்கோம், 12th படிக்க வச்சுருக்கோம். அந்த ஃபார்முலாஸ் தெரியாமல் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், 2ax plus 2by into y dash is equal to 0. So 2by into y dash is equal to, the 2ax on the side போச்சுன்னா minus 2ax. y dash is equal to minus 2ax by 2by. So 2 cancel. y dash is equal to minus ax by by. இதுதான் y dash. இப்போ நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? m1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். m1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணதில் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். y dash தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணது. y dash ஓட வேல்யூ என்னது? மைனஸ் ax by by. அதில் எக்ஸுக்கு பதிலாக x1 போடணும், ஒய்க்கு பதிலாக y1 போடணும். அதுதான் அந்த பாயிண்டோட மீனிங். y dash at x1, y1 என்ன அர்த்தம்? y dashல இருக்க எக்ஸுக்கு பதிலாக x1 போடணும், ஒய்க்கு பதிலாக y1 போடணும். ஸோ மைனஸ் a by x1 by b y1. ஸோ இதுதான் m1. இதுதான் என்னது? m1. அடுத்து m2. ஃபைண்ட் m2. m2 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். m2க்கு வந்து நான் பெருசாக ஒர்க் அவுட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா அதே ஈக்குவேஷன் தான், கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபைண்ட் m2. m2ல செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? cx ஸ்கொயர்ட் பிளஸ் dy ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 1. ரெண்டும் ஒரே ஈக்குவேஷன் தான். இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து a, இங்கே y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து b. இதே மாதிரி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எங்கெல்லாம் a வந்துச்சோ அங்கெல்லாம் c வரும், எங்கெல்லாம் b வந்துச்சோ அங்கெல்லாம் d வரும். அப்படி போட்டுக்கிற வேண்டியதான். நான் டைரெக்டாக போடுறேன், ஆனால் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் போடணும். இது டிஃபரன்ஷியல் கால்குலஸ். நான் ஆல்ரெடி போட்டனால டைரெக்டாக போடுறேன், இல்லாட்டி ஒர்க் அவுட் பண்ணி கூட போடுறேன். c இஸ் அ கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஸ்கொயர்ட் டிஃபரன்ஷியல் 2x, d இஸ் அ கான்ஸ்டன்ட், 2y இன்ட்டு y dash. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அதே ப்ரொசீஜர்ஸ் தான், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ பாருங்க, 2y y dash இன்ட்டு d, இந்த டைம் அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 2cx. y dash is equal to minus 2cx by 2 dy. 2 dy. இது ப்ராடக்டாக இருக்குது. y dash மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, அந்த சைடு போனால் டிவைட் ஆயிரும். ஸோ 2 கேன்சல். ஸோ y dash is equal to minus cx by dy. ஸோ m2 கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் கர்வ் எடுத்தா m1, செகண்ட் கர்வ் எடுத்தா m2. அதுதான் டிஃபரன்ஸ், வேற எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது. y dash at x1 y1, அதாவது y dashல xக்கு பதிலாக x1 போடணும், yக்கு பதிலாக y1 போடணும். ஸோ மைனஸ் cx1 by d y1. ஸோ இதுதான் m2. இது வந்து m1, இது வந்து m2. ஸோ m1 m2 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ரீசன் அப்படின்னா, அந்த சம்மில் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு கர்வுமே ஆர்த்தோகனலாக கட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ the two curves cuts orthogonally, product of the slopes is minus 1. That means what? m1 into m2 is equal to minus 1 அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ இது வரைக்கும் டீச் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் டீச் பண்ணது டவுட்ஸ் இருக்குதா? டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க.
அது கூட அழிக்கல. இது வரைக்கும் டீச் பண்ணதில் டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ் கமெண்ட்டில் சொல்லலாம். டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுவேன். Did you have any doubts, Ma? Any doubts? Okay, no doubts. So M1 find out பண்ணியாச்சு, M2 find out பண்ணியாச்சு. So finally பாருங்க இப்ப the what is the given information 1 and 2 cuts orthogonally. என்ன கொடுத்திருக்காங்க சம்ல ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 ஆர்த்தோகனலா கட் பண்ணுதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆர்த்தோகனலா கட் பண்ண என்ன கண்டிஷன் m1 into m2 is equal to -1. அடிக்க முதலே சொல்லிட்டேன் ஆர்த்தோகனல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பெர்பெண்டிகுலர்ல ஒரே மீனிங். m1 ஓட வேல்யூ என்னது -ax1 by by1. m2 ஓட வேல்யூ என்னது -cx1 by dy1 is equal to -1. புரியும் நினைக்கிறேன். m1 m2 வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. அவங்களே கொடுத்துட்டாங்க ரெண்டு கர்வுமே ஆர்த்தோகனலா கட் பண்ணுதுன்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம m1 into m2 is equal to -1 எடுத்துக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஸோ acx1 squared by bdy1 squared is equal to -1. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் a into c ac x1 into x1 squared bdy1 squared. So AC x1 squared is equal to minus BD y1 squared. Minus BD y1 squared. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் x1 ஓட வேல்யூவும் y1 ஓட வேல்யூவும் நீங்கள் ஆல்ரெடி கிராமர்ஸ் டூலை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். வாட் அபவுட் x1 ஸ்கொயர்டு AC D minus B by AD minus BC. D minus B by AD minus BC. இது நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருப்போம். மைனஸ் BD. வாட் அபவுட் y1 ஸ்கொயர்ட் A minus C by AD minus BC. AD minus BC. இப்போ பாருங்க ரெண்டு சைட்லையுமே டினாமினேட்டர் காமனாக இருக்கு, கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ என்ன போடணும்னா D minus B, இது இந்த சைடு இறங்குச்சுன்னா BD கிராஸ் பண்ணுறோம். BD இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா மைனஸ் ஏ பிளஸ் சி ஆயிரும். இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா மைனஸ் ஏ மைனஸ் மைனஸ் பிளஸ் சி ஆயிரும். இந்த ஏசி இந்த சைடு கீழே இறக்கிருங்க. ஏசியை ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிருங்க, டிவைட் ஆயிரும். பிடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணியிருக்காங்க, இன்டா இருக்கனால டிவைட் ஆகும். அந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிருங்க. ஸோ டி மைனஸ் பி டி பை தனித்தனியாக டிவைட் பண்ணுங்க. டி பை பிடி மைனஸ் பி பை பிடி. பிடியை தனித்தனியாக டிவைட் பண்ணுங்க. மைனஸ் ஏ பை ஏசி பிளஸ் சி பை ஏசி. சி பை ஏசி. இப்போ டிடி கேன்சல் பண்ணுங்க, என்ன வரும் 1 பை பி மைனஸ் பிபி கேன்சல் பண்ணுங்க 1 பை டி. ஏஏ கேன்சல் பண்ணுங்க மைனஸ் 1 பை சி. சிசி கேன்சல் பண்ணுங்க பிளஸ் 1 பை ஏ. 1 பை ஏ. என்ன கண்டிஷன் ஆக்சுவலா இந்த மைனஸ் 1 பை சி இந்த சைடு வந்தா பிளஸ் 1 பை சி. இந்த மைனஸ் 1 பை டி லெஃப்ட் ஹேண்ட் சைடே வச்சுக்கோங்க. இந்த 1 பை பி அந்த சைடு கொண்டு போங்க. 1 பை ஏ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். 1 பை பி அந்த சைடு போச்சுன்னா 1 பை பி. அதாவது 1 பை பியை மூவ் பண்ணி இந்த சைடு கொண்டு போயிடுறோம். மைனஸ் 1 பை சியை மூவ் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். ஸோ மைனஸ் 1 பை சி பிளஸ் 1 பை சி ஆயிரும். பிளஸ் 1 by b minus 1 by ஆயிரும். That is a required condition. It is a required condition. இந்த சம் வந்து அடிக்கடி 5 மார்க்ல கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஈக்குவேஷன் கொடுத்தோடனே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலாட்டி நம்மளா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை எடுத்துக்கிறணும். என்ன ரீசன் அப்படின்னா ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு பாயிண்ட் தேவை ஃபர்ஸ்ட். அடுத்து ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் கிராமர்ஸ் ரூல் மெத்தட் நம்ம செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம். டிட்டர்மெண்ட் எடுத்து போட்டிருக்கோம். அதை யூஸ் பண்ணி நம்ம x1 ஸ்கொயர்ட் y1 ஸ்கொயர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணி முடித்த பிறகு
ரெண்டு கர்வும் ஆர்த்தோகனலா கட் பண்ணுது அப்படின்னா என்ன மீனிங்? ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப் இஸ் -1, தட் இஸ் m1 into m2 is equal to -1. ஸோ m1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும், m2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆர்த்தோகனலுக்குரிய கண்டிஷனை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்னா நமக்கு தேவையான கண்டிஷன், ப்ரூஃபுக்கு தேவையான கண்டிஷன் நமக்கு கிடைச்சிடும். ஸோ கண்டிப்பாக அது முக்கியமான சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணலாம். ஒன் பை ஒன்னாக நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். இந்த சம்மில் ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னு நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். Anybody having doubt? இருக்கா டவுட் இருக்கா? Don't waste your time. Your videos are very much useful for TNPC too. Thank you, Muthupandi sir. Thank you, sir. You want TNPC videos, sir? Muthupandi sir, you want TNPC videos? Particularly, I was taking TNPC classes also. டிஎன்பிசிக்கு நம்ம கிளாஸ் எடுக்கலாம் சார். நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம கிளாஸ் எடுக்கலாம். அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டீம் இருந்தால் நம்ம தாராளமாக கிளாஸ் எடுக்கலாம். ஸோ டிஎன்பிசி ஓரியன்டாக நான் ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி முடிச்சிருக்கேன், அதனால் கேட்குறேன். வாட் அபவுட் ரிமைனிங்மா? ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் தட் ப்ராப்ளம்மா? ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? Shall I move to next problem? Shall I move to next problem? Okay. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து இந்த கண்டிஷனோட கம்பேர் பண்ணி போடுறது தான். ஸோ அதில் பெரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்காது. இந்த சம் நல்லா புரிஞ்சாலே அதை ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ஆர்த்தோகனல் ஓரியன்டட் சம்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். இந்த டூ கர்வ்ஸ் கட்ஸ் ஆர்த்தோகனலி, அதுக்குரிய சம்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு வர்றோம். ஆல்ரெடி ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஆர்த்தோகனல் ஓரியன்டட் சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னா, prove that the ellipse, take the example number 7.18. example number 7.18 எடுத்துக்கங்க. example number 7.18. இதுல equation of the ellipse கொடுத்திருக்காங்க. equation of the ellipse கொடுத்திருக்காங்க. ellipse என்ன கொடுத்திருக்காங்கன்னா x squared plus 4y squared is equal to 8. எலிப்ஸ் பற்றி நீங்கள் ஆல்ரெடி 2 டைமென்ஷனல் ஜாமெட்ரியில் படிச்சிருக்கீங்க. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர்போலா இஸ் கிவன். ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர்போலா இஸ் கிவன். ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர்போலா இஸ் கிவன். ஹைப்பர்போலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2y ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 4. இதுல என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு கர்வுமே எலிப்ஸ் ஹைப்பர்போலா இது ரெண்டுமே ஆர்த்தோகனலா கட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இதை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு போன சம்ல நம்ம பார்த்தோம் ax ஸ்கொயர்ட் பிளஸ் by ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 1. அந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணும்போது ஏங்கிறது இங்க எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட். அப்ப ஏ வேல்யூ வந்து 1, பி வேல்யூ வந்து 4. ஆனா ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்கு? 8 தான் இருக்குது. ஆனா இங்க ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? 1 இருக்குது. ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் ஃபார்மில் மாற்றுறதுக்காக 1வது ஈக்குவேஷனை 8ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு 1 கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு பை 8 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை 2 இஸ் ஈக்குவல் டு 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 8ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டு பை 8. இங்கே 8ஆல் டிவைட் பண்ணும்போது 1 4s are 4, 2 4s are 8ன்னு கட் ஆயிரும். 8/8 ரிசல்ட் வந்து 1. ரைட் ஹேண்ட் சைடில் 1 வந்துடும். அடுத்து பாருங்க செகண்ட் ஈக்குவேஷன், அதை 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 4ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு பை 4 மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு பை 2 இஸ் ஈக்குவல் டு என்னது? 1. இப்போ பாருங்க இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபார்மில் இருக்கு. ax ஸ்கொயர்ட் பிளஸ் by ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 1.
இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபார்முலா இருக்கு. போன சம் பார்த்தோம்ல அதே ஈக்குவேஷன் ஃபார்முலா இருக்குது. அப்போ அதுக்குரிய கண்டிஷன் எடுத்து போட்டு நம்ம சால்வ் பண்ணாலே போதும். ஏன்னா ஆர்த்தோகனல் அதே கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் a is equal to 1/8. பாருங்க, ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட், b is equal to 1/2, c is equal to 1/4, d is equal to minus 1/2. So condition for orthogonal. Condition for orthogonal. என்ன ப்ரூஃப் பண்ணோம் லாஸ்ட் சம்ல? 1/a minus 1/b is equal to 1/c minus 1/d. இதுதான் ஆர்த்தோகனலுக்குரிய கண்டிஷன். அந்த கண்டிஷனை எடுத்து அப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிச்சாலே போதும். டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம போன சம்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கோம். அது அப்படி ப்ரூஃப் பண்ணால் போதும். ஸோ ஏங்கிறது 1/8 தானே. 1/aங்கிறது ஏயோட ரெசிப்ரோக்கல். ஸோ 1/8ஓட ரெசிப்ரோக்கல் வந்து 8. டேக் த லெஃப்ட் ஹேண்ட் சைட். 1/a minus 1/b னா 8 மைனஸ் b. b வந்து 1/2. 1/b னா 2, அதோட ரெசிப்ரோக்கல். ஸோ 8 minus 2 6. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது வந்து ரிசல்ட் 1. ரிசல்ட் 1. 1/c minus 1/d இதை ஃபைண்ட் அவுட் பண்றேன். c யோட வேல்யூ வந்து 1/4. அப்ப ரெசிப்ரோக்கல் எடுத்தா 4. d யோட வேல்யூ வந்து minus 1/2. ஏன் இங்க மைனஸ் எடுத்திருக்கோம்னா இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணும்போது d ல பாசிட்டிவ் இருக்கு. இதுல y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து பிளஸ் d. இதுல y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து minus 1/2. டேக் த சிம்பல் ஆல்சோ. சிம்பலோட எடுக்கணும். ஸோ ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. இந்த மைனஸ் சேரும்போது பிளஸ் ஆயிரும். d வந்து 1/2 minus 1/2. 1/d னா அதோட ரெசிப்ரோக்கல் plus 2. So 1/c minus 1/d is equal to 6. That is what? இது வந்து ரிசல்ட் 3 ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி 1 2 வச்சிருக்கோம். ரிசல்ட் 4 ன்னு வச்சுக்கோங்க. So from 1 and 4. From 1 and 4. 1/a minus 1/b. 1/c minus 1/d. Both are equal. இந்த கண்டிஷன் ஈக்குவலா இருந்தாலே கட்ஸ் ஆர்த்தோகனலி. இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலா வந்தாலே ரெண்டு கர்வுமே ஆர்த்தோகனலா கட் பண்ணுது அப்படிங்கிறது அதோட மீனிங். Did you all are understand ma? If you have any doubts this problem, இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? Did you all are understand? உங்களோட டவுட்ஸ்ல கமெண்ட்ல கூட போடுங்க. உங்களுக்கு லைவா டவுட் கேட்க முடியல, உங்களுக்கு வந்து அது டிஸ்டர்ப்டா இருக்குது, டைப் பண்ணிட்டே படிக்கிறாப்புல இருக்குது, அப்படிலாம் இருந்தா நீங்க என்ன செய்யலாம்? கமெண்ட்ல கூட உங்களோட டவுட்ஸை போடலாம். எந்த சம்ல பர்டிகுலரா எந்த ஸ்டெப்ல எங்க புரியலன்னு போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அதை கிளியர் பண்ணி கொடுப்போம். அதுக்காக தான் நான் சொல்றேன், டவுட்ஸை மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து செல்ஃபி மோட்ல வச்சு எடுக்கல, பேக் கேமரா வச்சு எடுக்கிறோம் கிளாரிட்டி பர்பஸ்க்காக. நீங்க என்ன செய்யணும், டவுட்ஸ் இருந்தால் தாராளமா சொல்லலாம். கிளாஸ் முடிஞ்ச பிறகு கமெண்ட்ல கூட போட்டு விடலாம். வீடியோஸ் அப்லோட் பண்ண பிறகு கமெண்ட்ல போடலாம். லைவா கேட்க முடியாட்டியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்து அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு தான் அடுத்த சம்க்கே நம்ம போவோம். Shall I move next problem ma? Shall I move? நான் ஒரே ஒரு ப்ராப்ளத்தோட லைவை முடிச்சுக்கிறேன். ஃபைனல் ப்ராப்ளம், ஆர்த்தோகனல் ஓரியன்டட் சம்ஸ்ல ஃபைனல் ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். Shall I rub this? அழிச்சிருவா? No doubt sir. ஃபைனலாக ஒரு ப்ராப்ளம் பார்க்குறோம். அதுவும் முக்கியமான 5 மார்க் தான். அது எக்ஸசைஸ் சம். அதாவது எக்ஸசைஸ் 7.2ல சம் நம்பர் 10. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். See, listen. Aditya, where are you from ma? New student.
Where are you from? Aditya, where are you from? Chennai. Okay. ஓகே, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஆதித்யா. கமெண்ட்ல உங்களுக்கு எந்த டாபிக்ஸ் தெரியல, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, அதெல்லாம் கமெண்ட்ல போட்டு விடுங்க. சென்னையில இருந்து வந்திருக்கீங்க, கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஓகே. Which school have you studied, Aditya? Which school? Are you studying 12th standard, Aditya? Are you studying 12th standard? Okay. Okay, Aditya, thank you. லைவுக்கு வந்தது ரொம்ப தேங்க்ஸ். ஆல்ஃபா ஸ்கூல். ஓகே. Where did you get my link, Aditya? Where did you get my link? Where did you get my link, Aditya? Who has given for you? யார் உங்களுக்கு கொடுத்தாங்க? நம்ம லைவ்க்குரிய நம்ம சேனல் நேம், நம்ம லைவ்க்குரிய டீடைல்ஸ் யார் கொடுத்தா? Aditya? Okay, shall I continue the session? No one has given. Okay. Thank you, Aditya. I am so happy you are here. So, exercise 7.2 sum number 10 பார்த்தீங்கன்னா equation of the two curve is given. Equation of the two curves is given. That is x squared minus y squared. இதுதான் ஃபைனல் ப்ராப்ளம். இதோட முடிய போகுது. ஒரு 5 minutes கிளாஸ் முடிஞ்சிடும். Okay. Thank you, Aditya. X squared minus y squared is equal to r squared. That is equation number 1. And the second equation is given. That is xy is equal to c squared. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆர்த்தோகனலா கட் பண்ணணும்னா என்ன கண்டிஷன்? அதாவது இது ரெண்டு கர்வுமே ஆர்த்தோகனலா கட் பண்ணுதுன்னு சொல்லணும். இந்த ரெண்டு கர்வுமே ஆர்த்தோகனலா கட் பண்ணுதுன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தெரியணும். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இல்லாததுனால நம்மளா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிடுவோம். லெட் x1 y1 be a பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அது ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு பாயிண்ட் தேவை, கர்வ் தேவை. கர்வ் இஸ் கிவன், ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஸ்லோப். அப்போ பாயிண்ட் நமக்கு தெரியாதனால x1 y1 be a பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்க, ஃபைண்ட் m1 ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஏன்னா ஆர்த்தோகனலுக்கு என்ன கண்டிஷன்? m1 into m2 is equal to -1. ஸோ m1 ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கர்வ் எடுத்துக்கோங்க. x squared minus y squared is equal to r squared. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. x squared டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, y squared டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y into dy by dx or y dash. r squaredங்கிறது கான்ஸ்டன்ட் வித்தவுட் x, வேரியபிளே இல்லை. r squared is a constant. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ இதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? y dash கண்டுபிடிச்சிக்கலாம். -2y dash வந்து அந்த சைடு போச்சுன்னா +2y dash 2x அப்படி வச்சுக்கோங்க. ஸோ y dash is equal to 2x by 2y. ஸோ y dash is equal to x by y. புரியும் நினைக்கிறேன் y dash ஃபைண்ட் அவுட் பண்ணது. நார்மலாக டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். x ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, y ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y into dy by dx, that is y dash. dy by dx போட்டாலும் கரெக்டு தான், y dash போட்டாலும் கரெக்டு தான். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இதிலிருந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? y dash-ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ y dash கண்டுபிடிச்சாலும் m1 கண்டுபிடிக்கணும். ஏன்னா m1 என்னது? டிஃபரன்ஷியேட் பண்ணி அதில் பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக x1, ஒய்க்கு பதிலாக y1, தட் இஸ் m1. அடுத்து பாருங்க,
m2 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். m2 னா செகண்ட் கர்வ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபைண்ட் m2 செகண்ட் கர்வ் என்னது? xy is equal to c ஸ்கொயர். இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன். இங்க நம்ம ப்ராடக்ட் ரூல் uv யூஸ் பண்றோம். டிஃபரன்ஷியேஷன்ல ப்ராடக்ட் ரூல் uv keep u y டிஃபரன்ஷியேட் பண்ணா y dash keep v y அப்படி வச்சுக்கோங்க. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அதாவது xyல x வந்து நம்ம u ன்னு வச்சுக்கிறோம், y வந்து v ன்னு வச்சுக்கிறோம். ஸோ டிஃபரன்சியேஷன் ஆஃப் uv அப்படின்னா uv dash plus v u dash. u அப்படி வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்றோம். uங்கிறது x, அதை அப்படி வச்சுக்கோங்க. vங்கிறது y டிஃபரன்ஷியேட் பண்ணா y dash plus keep v y அப்படி வச்சுக்கோங்க. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? y dash கண்டுபிடிக்கிறோம். y into 1 y, அந்த சைடு போச்சுன்னா minus y. y dash is equal to minus y by x. So m2 is equal to y dash at x1 y1. So x க்கு பதிலா x1, y க்கு பதிலா y1. இதுதான் m2. புரியும் நினைக்கிறேன். கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன். Listen. So 1 and 2 cuts orthogonally. 1 and 2 cuts orthogonally. ஆர்த்தோகனலா கட் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்றேன். ஆர்த்தோகனலா கட் பண்ணுதா இல்லையான்னு நான் செக் பண்ண போறேன். ஸோ கண்டிஷன் ஃபார் ஆர்த்தோகனலி அப்படி கூட வச்சுக்கலாம். கண்டிஷன் ஃபார் ஆர்த்தோகனலி 1 and 2 வைக்காம கண்டிஷன் ஃபார் ஆர்த்தோகனலி என்ன கண்டிஷன்? m1 into m2 is equal to -1. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு m1 into m2. m1 வந்து என்னது? இதுதான் m1 x1 by y1. m2 என்னது? minus y1 by x1. இதுதான் m1, இதுதான் m2. So y1 cancel, x1 cancel. The result is what? -1. அப்ப m1 into m2 is equal to -1. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அப்போ ஃபைனல் என்ன எழுதணும்? ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 cuts orthogonally அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். இப்போ இந்த சம்மு பொறுத்த மட்டும் 2 கர்வ் கொடுத்துட்டு அது ஆர்த்தோகனலா கட் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ரீவியஸ் சம்ஸில் ஆர்த்தோகனல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர்த்தோகனல்னு அவங்களே கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா m1 into m2 is equal to -1 போட்டுறணும். ஆர்த்தோகனலா இல்லையான்னு செக் பண்ண சொன்னாங்கன்னா, அதாவது ஆர்த்தோகனல் ப்ரூஃப் பண்ண சொன்னாங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு -1 கொண்டு வந்து காமிக்கணும். இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 சம்லையுமே ஆர்த்தோகனல் அப்படின்னு சம்முலே ஃபிக்ஸடா கொடுத்துட்டாங்க. இதுல ஆர்த்தோகனலா இல்லையான்னு நீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஆர்த்தோகனல் கண்டிஷன் யூஸ் பண்ணி போடுற சம்ஸ் எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். கண்டிப்பா இந்த லைவ் செஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க டவுட்ஸ் இருந்தா 1 by 1 கேட்கலாம். 3 சம்லையும் கூட கேட்கலாம், இல்ல பர்சனலா இந்த சம்ல மட்டும் கூட கேட்கலாம். யுவர் விஷ். நீங்க எப்படி கேட்கணுமோ கேட்கலாம். இல்ல கமெண்ட்ல என்ன டவுட்டுங்கிறத மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல நான் கிளாரிஃபை பண்ணி கொடுப்பேன். வாட் இஸ் யுவர் பிளான், யுவர் ஐடியா, யுவர் விஷ். பர்டிகுலரா ஒவ்வொரு சம்லையும் கேட்கணும்னாலும் கேட்கலாம், இல்ல 3 சம்லையுமே இருக்க டவுட்ஸை மொத்தமா கிளாரிஃபை பண்ணாலும் பண்ணலாம், இல்ல கமெண்ட்ல போட்டுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிளாரிஃபை பண்ணலாம்னு பண்ணலாம். உங்களோட ஐடியா தான். டைம் ஆயிடுச்சு, லைவ் முடிக்கிறதுக்குரிய டைம் வந்துருச்சு. No doubt. What about remaining? Make it fast. டக்கு டக்குன்னு சொல்லுங்க. No doubt. Okay. If you have any doubts, ma, எப்படி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன், அதிலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆதித்யா, are you studying 12th standard, Aditya? You are a newcomer. Welcome to my channel, Aditya.
Welcome to my channel. Are you studying 12th standard, Aditya? Shall I finish the live session today? Shall I finish the live session today, ma? Have you all cleared the session? இன்னைக்கு கிளாஸ் கிளியரா இருக்குதா? டவுட் இருக்கா? Shall I finish today live session? முடிச்சிருவா, லைவ் முடிச்சிருவா இன்னைக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங் மை கிளாஸ். ஸோ டவுட்ஸை கேளுங்க, கிளாரிஃபை பண்ணுங்க. இன்னும் வந்து ஒன் மந்த்லேருந்து 1.5 மந்த் வரைக்கும் தான் இருக்குது. அது எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ணி படிக்க முடியுமோ படிங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.